ரீசன்ட் டேஸ்ல இவருக்கு கிடைக்கிற வரவேற்பை பார்த்துட்டு எல்லாரும் அதையே ஃபாலோ பண்றாங்க. நான் சொல்றது இப்போ ட்ரெண்டிங்ல ஹோம்மேட் தேங்காய் பால் விற்கிறாங்க இல்லையா, அதை பத்தி. எல்லாரும் விரும்பி ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனா, நியூட்ரிஷியஸ் ஆப்ஷனா தேங்காய் பாலை சூஸ் பண்றது நல்லதுதான். ஆனா இங்கதான் நம்ம ஒரு விஷயத்த கவனிக்க தவறிடுறோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கோகனட் மில்கை ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி 4 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம கன்சியூம் பண்ணிடணும். இல்லாட்டி அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஷெல்ஃப் டைமை நம்ம ப்ரொலாங்கேட் பண்ணிக்கலாம். கோகனட் மில்க்ல இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் அப்படின்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான HDL அளவை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் LDL அளவை ரெடியூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுல அதோட மட்டும் இல்லாம நல்ல அளவுல மேங்கனீஸ், அயர்ன், காப்பர் இப்படி நல்ல சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல நியூட்ரிஷியஸ் சாய்ஸ் தான். ஆனா இங்க நம்ம எல்லாரும் ஒரு தப்பு பண்றோம். நாட் எவ்ரிதிங் ஹெல்தி ஒர்க்ஸ் இட் எவ்ரி டைம். கோகனட் மில்க்குக்கும் இந்த மாதிரி பேட் டைமிங் இருக்கு. சில இடங்கள்ல கோகனட் மில்க்கு கிடைக்கிற ரிசப்ஷன் பார்த்துட்டு ஈவினிங் டைம் போய் ஸ்டால் போடுறீங்க, இல்லாட்டி வீட்லயே செஞ்சு கூட கன்சியூம் பண்றீங்க. இங்கதான் சிக்கலாயிடுது. குடிக்க வேண்டிய நேரத்துல குடிக்காம நேரம் தவறி கன்சியூம் பண்றதுனால மட்டுமே இங்க ப்ளோட்டிங், இன்டைஜஷன், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வந்துடும். இதுவே மார்னிங் நல்ல ரெஃப்ரெஷிங்கா ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கோகனட் மில்க் கன்சியூம் பண்றீங்கன்னா அது ஒரு நல்ல ஹெல்த்தி ஆப்ஷனா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க கோகனட் மில்க்கு தர வரவேற்ப கொஞ்சம் இளநீருக்கு, பதநீருக்கு, நொங்குக்கும் கொடுக்கலாம். இதெல்லாம் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஒரு 75 ml இருந்து 100 ml வரைக்கும் மாடரேட்டா கன்சியூம் பண்ணிக்கிறது நல்லதுதான். ஏன்னா நம்ம என்ன சாப்பிடுறோன்றது மட்டும் முக்கியம் இல்லைங்க, எப்ப சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம் அப்படின்றதும் முக்கியம். அதை தெரிஞ்சுட்டு ஹாப்பியா சாப்பிடுங்க. Stay aware and stay healthy.